முறையான வருகையை சிறு நாடகத்தின் மூலமாக கண்டு கழிப்போம். எலியாவின் முதல் வருகையில் 5ஆம் முத்திரை 315 முதல் 318. எலியாவின் 5ஆம் முறையான ஊழியத்தை அவன் 4ஆம் முறையான ஊழியத்துடன் சேர்த்து குழப்பம் உற வேண்டான். புறஜாதி சபை எலியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். சரி, இங்கே அவன் யூதர்களோடு இருக்கிறான். நினைவிருக்கட்டும், எலியா 4 முறை வர முடியாது. ஏனெனில் 4 என்பது பிசாசின் எண்ணிக்கை. அவன் 5 முறை வர வேண்டும். முதல் முறையாக அவன் வரும்போது அவன் எலியாவாகவே வருகிறான். அடுத்த முறை அவன் வரும்போது அவன் எலிசாவாக இருந்தான். அதுக்கு அடுத்த முறை அவன் வரும்போது அவன் யோவான் சாணனாக இருந்தான். அதுக்கு அடுத்த முறை அவன் 7ஆம் தூதனாக வருகிறான். 5வது முறை அவன் மோசேயோட அங்கே இவர்களுக்காக பிரசங்கிக்கும்படி வருகிறான். நிச்சயம் ஆமையா, நீங்க குழப்பம் வர வேண்டாம். 5 நீங்க வேதத்தின் எண்களை அறிவீர்களானால் 5 என்பது உழைக்கும் கிருபையின் எண்ணாகும். தேவன் அதை தான் செய்தார். எலியாவின் முதலாம் வருகை 1 ராஜாக்கள் 17. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தான்சண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தான்சண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்து அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினா சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தோருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்து ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, ஸ்திரீயே, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, ஸ்திரீயே, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடியுமே இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் இதை சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 பேருக்கு கொடுக்கின்றேன். பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாசலை விளைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தான். அவளும் இவனும் அவர் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்ரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே,
எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரனை சாக பண்ணுவோமா? என்னிடத்தில் வந்தீர். உன் குமாரனை என்னிடத்தில் தா. அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வரவைத்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா இவனுக்கு திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினோட ஆத்மா அவனும் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து கீழ் வீட்டுக்கு வந்து அவன் தாயின் இடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். நீ தேவனுடைய மனுஷன் என்றும் வாழ்ந்து கேட்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இது நான் இப்பொழுது அறிந்திருக்கின்றேன். இவ்விதமாக தேவன் எலியாவின் மூலம் சாரிபாத் விதவையின் வீட்டு மரித்த குமாரனின் உயிரை திரும்பி வர பண்ணினார். Song number 3. கேரி தாற்றுகிறது.